ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? டாக்டர் சீக்கிரம் டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர் என் வைஃப் நந்தினிக்கு கையில குண்டடி அப்படியா? கொஞ்சம் பாருங்க டாக்டர் சீக்கிரம் உள்ள கொண்டு வா. சீக்கிரம் கூட்டி போங்க கூட்டி போங்க சீக்கிரம் கம் ஆன் ஃபாஸ்ட் சூர்யா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. ஓகே மச்சான் இதுக்கு மேல டாக்டர் பார்த்துப்பாங்க மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க பார்த்துப்பாங்க. டேய் வா உட்காரலாம். டேய் அவ கொஞ்சம் கூட கண்ணே திறக்கலடா, அவ்வளவு பிளட் போயிருக்கு. இங்க பாரு, அவ கும்பிட்ட சாமி அவ செஞ்ச புண்ணியமெல்லாம் கைவிடாது, டாக்டர்ஸும் கைவிட மாட்டாங்க. தயவு செஞ்சு வா மச்சான், வா உட்காரு வா. Damn it. அவ ரெடியா தான் மச்சான் இருந்திருக்கான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கையில ஒரு கன்னை வச்சிருந்தான் அந்த ராஸ்கல். அந்த போலீஸ் மட்டும் அங்க இல்லனா அவன் கழுத்தை நெரிச்சே கொன்னு இருப்பான்டா. பாத்தியா, இந்த ஆத்திரம் தான்டா, இந்த ஆத்திரத்தை நினைச்சுதான் நந்தினி பயந்துகிட்டே இருந்தா. டேய் அவன் நினைச்ச மாதிரியே நீ ரியாக்ட் பண்ற பாத்தியா? டேய் எப்படிடா அப்படி என்ன கோவப்படாம இருக்க சொல்றியா என்ன? இவ்ளோ தூரம் நடிச்சு என்ன ஏமாத்திருக்கான். எங்க டாடியை விடுறா, அவர் எல்லாத்தையும் தேவையில்லாம எல்லாரையுமே நம்பிடுவாரு. ஆனா நான் தான் பெரிய மகான்னு என்னவோ பெருசா தலைய தூக்கி நின்னுட்டு இருக்காங்களே என் தாய்க்குலம், அவங்களையும் நம்ப வச்சிருக்கானே அந்த ராஸ்கல். அவனை நீயும் நம்பல, நந்தினியும் சுத்தமா நம்பவே இல்ல, அதான்டா முக்கியம். அதுவும் உன்கிட்ட சொன்னா இதோ இப்ப ஆத்திரப்படுற மாதிரி ஆத்திரப்பட்டு அத்தனையும் கெட்டு குட்டி செவரா போயிடுன்னு சொல்லிட்டு அவ பயந்தா. அதனாலதான் அவ தனி பண்ணா போராடி இப்ப ஜெயிச்சிருக்கா. அதான மச்சான் முக்கியம். ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றது. நந்தினிக்கு பொறுமையும் அதிகம், கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கு. She is more intelligent than any other girl டா. நானே பல தடவை அவகிட்ட சொல்லியிருக்கேன் மச்சான், தனியா நீ போராடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கலாம், ஆனா அந்த படுபாபி ஒரு கொலகாரன், அவங்கிட்ட தனியால நின்னு போராடுறியே, பேசாம சூர்யா கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு 4-5 தடவை சொல்லிட்டு மச்சான். ஆனா அவ கேட்கவே இல்ல, வேணவே வேணான்னு சொல்லிட்டா. உண்மையாலுமே அவ ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் தான் மச்சான். ஆமாண்டா, அவளோட மனதைரியம் எல்லாம் யாருக்குமே வராது. ஜஸ்ட் லைக் தட்டா ஒரு பாம்பிய கையில புடிச்சுக்கிட்டா, தெரியும்ல அவ. ஆமா இல்ல, அதான் நீயே சொல்லிருக்கியே. ஆனா ஒண்ணு மச்சான், நந்தினி இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நிச்சயமா விட்டுட்டு ஓடி இருப்பா, இல்லனா பயந்து போய் உன்கிட்ட சொல்லிருப்பா. நீ அவசரப்பட்டு அவனை அடிச்சிருப்ப, அதுக்குள்ள இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அவன் மறைச்சிருப்பான். நந்தினி இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது மச்சான். ட்ரூ, வெரி ட்ரூ. ஆனா அந்த ரஞ்சித்தை பத்தி நினைச்சாவே வண்டையா வருதுடா. கேடி பைய அவ்வளவு டிராமா பண்ணிருக்கான், அத்தனை பேரையும் நம்ப வச்சிருக்கான். ஆனா நந்தினி விடல மச்சான், பொறுமையா அதே நேரத்துல வேட்டையாடுற சிங்கம் மாதிரி பொறுத்து நின்னு ஒரே போட்டா பத்தியா. அவ இல்லன்னு வையன், சுரேகோட உயிர் மட்டும் இல்ல மச்சான், அவ வாழ்க்கையே வீணா போயிருந்திருக்கும். இதெல்லாம் நீ நினைச்சு பாத்தியா மச்சான்? கையில கண்ணோட அவன் சுரேகாவை சுற்றுவேன்னு பயமுறுத்தினப்போ எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சுடா. ஆனா அவ எப்படி பாரு, அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டா ஹேண்டில் பண்ணிட்டா. இந்த இடத்துல உயிரை கொடுத்து சுரேகாவை காப்பாத்திருக்கா மச்சான். ஆனா அந்த நன்றி எல்லாம் சுரேகாவுக்கும் உங்க மம்மிக்கும் இருக்கும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல அதுக்கெல்லாம். ஏன்னா என் டேடுக்கு புரியும்டா. ஏன்னா ஆல்ரெடி டேட் சொல்லியிருக்காரு, நந்தினி இந்த வீட்டை காக்க வந்த சாமின்னு அடிக்கடி டேட் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியுது, டேடியும் புரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு.
டேய் அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குடா. எதுவும் ஆகாதுல்ல, சீக்கிரம் சரியாயிடும்ல. அது எப்படிரா அவ கும்பிடுற சாமிலாம் கைவிடுமா? சாமி சோதிக்கும், ஆனா ஒரு நாளும் கையே விடாது. நீ தைரியமா இரு மச்சான்.